updating our service terms, we're reviewing apps and it's not ours. Investing in projects or your own risk. We do not recommend to invest in any of our upcoming apps and websites. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம இன்றைக்கி ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் அபவுட் பேஜ் ஆர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான லிங்க்குமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதே இப்போ வாங்க, இன்றைக்கி நாம் என்ன வெப்சைட்டு பார்க்க போகிறோம், அதில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்கானுங்க, அதில் நம்மளால் அமௌண்ட்டு போட்டால் ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு எப்போவுமே லாஸ் தான் வருமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் இந்த ஏஜிசிஓ கார்ப் அப்படின்றதான். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆஃபர் டைப் தான். அதே ஆஃபர் டைப்பில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பார்க்குறதா இருந்தால் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே இதெல்லாம் நமக்கு போட்ட உடனே அமௌண்ட் அப்படின்றது கிடச்சிடாது. ஸோ நம்ம அதில் சில பல வேலைகள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மினிமம் டெபாசிட்டாக பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3K வாச்சும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3000 ஆச்சும் நம்ம வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அடுத்தடுத்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3K போட்டுட்டோம், கன்னியூ கொடுக்குறோம். அடுத்த பேஜ் நமக்கு இந்த மாதிரி வரும். நம்ம பே பண்ணுறது ஒரு யூபிஐக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பே பண்ணும்போது எப்போவுமே ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேங்க் இருக்குது, அதை வந்துட்டு நான் எப்போவுமே ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பேங்க்கை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அதை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேங்க் இருக்குது, அதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணி இதில் பேமெண்ட் போடுறது, பேமெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா சில பல பிரச்சனைகள் வரலாம் இதுலேருந்து. ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஆகலாம். அதனால தான் நான் வந்துட்டு இப்படி சொல்கிறேன். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணியோ இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணியோ பே பண்ணிவிட்டு 3000 அப்படின்ற பே பண்ணிட்டு யூடிஆர் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியுமா டேரெக்டாக அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இங்கே இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். கிளாசிக்கு, மஸ்ட்டு, ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போது கிளாசிக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் மஸ்ட்டோ ஹார்ட்டோ யூஸ் பண்ண முடியும். அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதே கிளாசிக்கில் நீங்கள் 577 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மஸ்ட்டில் போயிட்டு 297 போடணும். 297 போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு 445 ரூபா 50 பைசாவாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அப்படின்றது அந்த அமௌண்ட்டு வந்துடும். அதாவது மஸ்ட்டில் போடுற அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா எடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹார்ட்டில் தான் நமக்கு எக்கச்சக்கமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதை அவங்க வந்துட்டு ஆஃபர்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்டிவிட்டீஸும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவிட்டீஸ் வரும்போது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிராக்டர்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா 577, அது எதுக்குன்னா நம்ம இந்த மஸ்ட்டும் ஹார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கட்டுற என்ட்ரி ஃபீ மாதிரி தான். ஸோ பட் நம்ம இங்கே கட்டுற அமௌண்ட்டை மஸ்ட்டில் கட்டி கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்ததுக்கு போக மீதி அமௌண்ட்டை நம்ம ஹார்ட்டில் போட்டு தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது விஐபி 0 ட்ரை பண்ணால் இங்கேயுமே விஐபி 1க்கான தான் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து போக முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த மஸ்ட்டோ ஹார்ட்டோ ட்ரை பண்ணுறதுக்கு அவனுக்கு விட மாட்டானுங்க. ஸோ உங்களால் மஸ்ட்டு ட்ரை பண்ணோன்னா கிளாசிக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் மஸ்ட்டோ ஹார்ட்டோ உங்களால் ட்ரை பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க. அதே இதை வந்துட்டு ஆஃபர் ஸ்டார்டிங்கில் விடுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் இன்கம் வருமா அப்படின்னா நீங்கள் போடுறத விட ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா தான் எடுக்க முடியும். உங்களுக்கு அதிகமாகலாம் 500 போட்டிங்க 1000 ரூபாயா அடுத்த நாள் வந்துடுமா அப்படின்னா அப்படி வராது. நீங்கள் 500 போடுறீங்கன்னா ஒரு 600-700 இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா தான் எடுக்க முடியும், ஒரு 100-200. ஸோ டபுளாலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. அதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட எக்ஸசிவாக அமௌண்ட் இருக்குது ப்ரோ, என்கிட்ட ஒரு 5K இருக்குது, 7K இருக்குது, நான் வந்துட்டு இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாமான்னா
நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஹார்ட்டு இந்த மஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் என்கிட்ட இருக்கிறதே ஒரு 500 தான் ப்ரோ, அதை வச்சு ஏர்ன் பண்ண முடியுமானா ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போட்டுட்டு 577 போட்டோம்னா நமக்கு 50 நாள் கழித்து 8000 வருது. ஓகே, நமக்கு கொஞ்சம் இன்கம் நல்லா தான் வரும் போல், 500 8000 தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு 500 கொண்டு வந்து இதில் போட்டுட்டு ஸோ அதையுமே எடுக்க முடியாமல் நிறைய பேர் புலம்பிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அது நானுமே ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஒரு சில வெப்சைட்ஸில் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் நல்லாவே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை தேடி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஆக்டாக இருக்குது, அவங்க வந்துட்டு கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்லாம் அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணுவாங்க, இல்லைன்னா வேணும்னு போவாங்க. மற்ற வெப்சைட்ஸும் இதே கான்செப்டில் இருக்கிறது யூஸ் பண்ணாமலாச்சும் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் ஸோ இதில் ஒரு அவேர்னஸும் இருக்குது. நான் இதில் வந்துட்டு இது எப்படி திங்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நான் அதில் வந்துட்டு சொல்லிடுறேன். அதனை உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்கள். என்னால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறக்கு என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட இருக்கிறது வேறு 500-600 தான், அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் எதுனா ஆஃபர் வருது அப்படிங்கும்போது ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்பப்போ வரும், டெய்லி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெய்லி செக்இனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ருபீஸ் ஆட் ஆகுதுன்னா 9 rupees அப்படின்ட்டு ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் ரிவார்டு கான்செப்ட்டு தான். நம்ம இத்தனை பேர் சேர்த்து விட்டால் இத்தனை ரிவார்டு வரும் அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாமே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு வேறு எதுவும் ஆப்ஷன்ல இங்கே எதுவும் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கோடை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா. அதான் கான்செப்ட்டு. அண்ட் தென் இதை பற்றி நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய யூடியூபர்ஸ் ப்ரோ நான் வந்துட்டு இதில் சும்மாவே ஏர்ன் பண்ணிட்டேங்க அப்படின்றது ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே ப்ரொமோஷன் வர்றதான். ஒரு 10,000 ஆப் லான்ச் ஆனால் ஒரு 4 நாளில் 10,000 நான் வந்துட்டு எடுத்துகிட்டேன்னு போடுறேங்கன்னா அது கன்ஃபார்ம் 100% ப்ரொமோஷன் தான் ஓகேங்களா. ஈவன் நான் கூட ஆப் ஸ்டார்டிங்லேயே போடுறேன் அப்படின்னா அது ப்ரொமோஷன் தான், வேறு எதுவுமே இருக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு அதிகமாக எதுவும் ப்ரொமோஷன் போட்டதில்லை, ஏதோ 1-2 போடுவேன் அப்பப்போ ஓகேங்களா. அதே நான் வந்துட்டு எப்போவுமே இந்த ப்ரொமோஷன் வரதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஸோ எனக்கு தோணுறத நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்த உடனே ஓகே இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கா ஓகே நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 5,000-6,000 இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. பட் அது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்த்து அது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஃபியூ தான் ஓகேங்களா, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்து கொஞ்சம் அந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்த்து அப்புறம் யூஸ் பண்ண பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.